மக்களே, இந்த சமூக மாற்றத்தை எதிர்நோக்கி விழிப்புடன் இம்மக்களை பாதிக்கும் விஷயங்களை எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் முன்னணிகளே, ஸ்ரீபெரும்புதூர் பொதுமக்களே, இளைஞர்களே, மாணவர்களே, அனைவருக்கும் செந்தளம் ஊடகத்தின் சார்பாக எனது சிவப்பு வணக்கம். தோழர்களே, இன்று மேனாள் உழைக்கும் வர்க்கத்தின் ஒரு போர் நாள் அப்படின்னு நாம சொல்றோம். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள். ஏன் 1886 சிகாகோ நகரில் 500 தொழிலாளர்கள் அன்று 8 மணி நேர வேலைக்காக போராடினார்கள். 8 மணி நேர வேலை 150 வருடங்கள், சுமார் குறிப்பா சொல்லணும் 140 வருடங்கள், 140 வருடங்களாக இன்றும் நமது முழக்கம் 8 மணி நேர வேலையாக இருக்கிறது. தோழர்களே, 8 மணி நேர வேலை கேட்டு 150 வருடத்திற்கு முன்னால் போராடியதனால் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்பதல்ல. இந்த 150 வருடங்களாக இதே பிரச்சனைக்காக இன்றும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். பாருங்கள், நிகழ்காலத்திலும் இந்த 8 மணி நேர வேலைக்காக போராடுகின்ற சூழ்நிலையை நம்ம வைத்து இருக்கிறார்கள். அன்று பல தொழிலாளர்கள் அடக்குமுறைக்குள்ளாக்கப்பட்டு இன்னுயிரை ஈர்ந்து இந்த போராட்டத்தை தலைமை தாங்கிய அன்றைக்கு 8 தொழிலாளர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. அந்த தூக்கு தண்டனை கொடுப்பதற்கு ஒரு வருட காலம் அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு கோர்ட்ல விசாரணை நடக்குது. அந்த கோர்ட்ல விசாரணை நடக்கும் போது அந்த தொழிலாளர் லீடர்ஸ் கொஞ்சமா பயப்படாம அன்னைக்கு பேசுனது அந்த கோர்ட்டை பிரச்சார மேடையா மாத்தினாங்க. அந்த பிரச்சார மேடையில் அவங்க சொன்னது, இந்த தொழிலாளர்கள், இந்த முதலாளித்துவ அமைப்பு தொழிலாளர்களுக்கு வேலை, அமைதி, ரொட்டி இதை கொடுக்க தவறுகிறது. இதை எதிர்த்து தொழிலாளர்கள் இன்றும் போராட வேண்டும் என்று அன்றைக்கு பேசினாங்க. ஒரு முதலாளித்துவமாய் இருந்து இன்று அந்த முதலாளித்துவ அமைப்பு உச்சகட்டமாக வளர்ந்து ஏகாதிபத்தியமாக மாறியிருக்கு. ஏகாதிபத்தியமாக மாறிய இன்று அதைவிட கொடுமையாக தொழிலாளர்கள் சுரண்டப்படுகிறார்கள். ஏகாதிபத்தியத்தின் உச்ச வடிவமாக இன்றைக்கு பாசிச கொள்கைகள் உலகம் முழுவதும் வலதுசாரி தீவிரவாத வலதுசாரி பிரிவு ஆட்சியை பிடிக்கிறது. தோழர்களே, ஏகாதிபத்தியத்தை, ஏகபோகத்தை புரிந்து கொள்ளாமல் பாசிசத்தை புரிந்து கொள்ள முடியாது. பாசிசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஏகாதிபத்தியத்தை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். தொழிலாளர் மீதான ஒடுக்குமுறையும் அடக்குமுறையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பாசிசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏகபோகங்களின் பாசிசம் தான் இன்று ஒவ்வொரு நாட்டிலும் அடக்குமுறைகளையும் தொழிலாளருக்கு எதிரான உரிமைகளை பறிப்பதிலும் முதன்மை பங்கு வகிக்கிறது. இன்று 8 மணி நேர வேலை இந்தியாவில் காவு வாங்கப்படுவது யாருக்காக? உள்நாட்டு தரகு முதலாளியான அதானி, அம்பானி போன்ற கும்பலுக்கும் வெளிநாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்கள் இங்க கூவி மோடியும் திமுகவும் ஸ்டாலின் முதலமைச்சரும் 2 பேரும் போய் வெளிநாட்டில் போய் பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வரும்போது அவங்க இந்த விஷயங்களை ஒத்துக்கொண்டு தான் கூட்டிட்டு வராங்க. அவர்களுக்காக இங்க நடைமுறைப்படுத்தப்படுகிறது. தொழிலாளருக்காக உரிமைகள் பறிக்கப்படுவதற்கு முதன்மையான காரணம் வெளிநாட்டிலிருந்து வரப்படுகின்ற நிதி மூலதன கும்பல்களின் கொள்கைகள் தான் இன்று பெரும் சிக்கலாக மாறி இருக்கிறது.
ஜார்ஜ் ஏங்கல்ஸ் அந்த மேனாள் போராட்டத்தில் 1886 மேனாள் போராட்டத்தில் போராடி கைது செய்யப்பட்டு அந்த கோர்ட்ல பேசும்போது அவர் சொல்றாரு, தொழிலாளர்களுக்கு நாங்கள் ஏன் போராடுகிறோம் என்றால் தொழிலாளர்களுக்கு வேலை வேண்டும், தொழிலாளர்களுக்கு அமைதி வேண்டும், தொழிலாளர்களுக்கு ரொட்டி வேணும் அப்படின்னு சொல்லி போறாரு. யோசிச்சு பாருங்க மக்களே, இன்னைக்கும் உலகம் முழுக்க இந்த கோரிக்கைகளுக்காக தான் இன்று அனைவரும் போராட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு என்ன நிலைமை, ஏகாதிபத்தியங்கள் எப்படி இருக்கு, மக்கள் ஏன் இதை கவனிக்க வேண்டும்? இன்னைக்கு என்ன நிலைமை, உலகம் முழுக்க போர், ஒரு அமைதியற்ற சூழல். எந்த நேரத்தில் எந்த நாட்டில் யாருக்கு யாரு போர் வெடிக்கும்னு தெரியாத அளவுக்கு இந்த நிலைமை மாறி இருக்கு. உக்ரைன் மீது போர் தொடுக்கப்பட்டால் இங்க என்ன விலை ஏறுது, இங்க பொருட்களோட விலை ஏறுது. ஈரான் மீது போர் தொடுக்கப்பட்டால் இங்க பெட்ரோல் விலை ஏறுது, எல்பிஜி விலை ஏறுது. அனைத்து பொருள் ஏற்றத்திற்கும் இது அடிப்படையாக மாறி இருக்கிறது. இந்தியாவில் உட்கார்ந்துட்டு, தமிழ்நாட்டில் உட்கார்ந்துட்டு, திருப்பெரும்பந்தூர்ல இங்க உட்கார்ந்துக்கிட்டு நாம ஏன் ஏகாதிபத்தியத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்துலையும் இந்த போர்கள்னாலையும் ஏகாதிபத்திய ஏகபோக கொள்கைகள்னாலும் தொடர்ந்து நாம் சுரண்டப்படுகிறோம். அப்போ ஏகாதிபத்திய ஏகபோக கொள்கைகள் என்ன, ஏகாதிபத்தியம் என்ன, ஏகபோகம்னா என்ன? ஏகாதிபத்தியம் என்பது நிதி மூலதன ஆதிக்கம், ஒரு அரசியல் வழியில உலகம் முழுக்கும் கொள்ளையிடுவதற்காக காலனி ஆதிக்கத்தை கொண்டு நிறுவுது. இது பின்னாடி ஏகாதிபத்தியங்கள் உருவாகி இன்னைக்கு ஏகாதிபத்தியம் பாசிச கொள்கைகளை நோக்கி போயிட்டு இருக்கு. தோழர்களை, இன்னைக்கு மத்திய கிழக்கு நாடுகள்ல ஆரம்பிச்ச போர், இன்னும் சொன்னா கிழக்கு ஐரோப்பிய நாட்டில் முதல்ல ஆரம்பிச்சது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான போர், பின்பு அது விரிவடைந்து இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கான போரா மாறிச்சு. பாலஸ்தீனத்திலிருந்து அது விரிவடையப்பட்டு அது லெபனான் மீது போர் கொடுப்பதாக மாறியது. பின்பு சிரியா, இன்று ஈரான், ஈராக், இப்படி எல்லா நாடுகளிலும் இன்னைக்கு போர் பறந்து விரிந்து கிடக்குது. ஜார்ஜ் ஏங்கல்ஸ் சொன்னது, தொழிலாளர்களுக்கான அமைதிக்காக நாங்கள் போராடுகிறோம் என்று அன்று சொன்னானே, அந்த நிலை இன்றும் நம்ம முன்னாடி நிற்குது. அப்ப அமைதி, போரற்ற சமூகம் எப்படி வரும்? போருக்கு பின்னால் இருக்க காரணங்கள் என்ன? ஏகாதிபத்தியம் என்றாலே போர், ஏகாதிபத்தியம் என்றாலே சமனற்ற வளர்ச்சி, ஏகாதிபத்தியம் என்றாலே சுரண்டல். அப்ப போர தவிர்க்கணும்னா ஏகாதிபத்திய கொள்கைகளை எதிர்த்து நாம் போராட வேண்டிய அவசியம் இருக்கு. உலகம் முழுக்க இருக்கும் தொழிலாளர்கள் அந்தந்த நாட்டில் ஏகாதிபத்திய கொள்கைகளுக்கு எதிராக, அந்தந்த நாட்டில் கடைபிடிக்கிறோம் ஏகாதிபத்திய கொள்கைகளுக்கு எதிராக போராடுவதன் மூலமா தான் போர்களை எதிர்த்து போராட முடியும். அது மட்டும் இல்லாமல் உலகம் இருக்கும் தொழிலாளர்கள் நாடு கடந்து ஒன்று சேர வேண்டிய அவசியம் இருக்கிறது. தோழர்களை வர்க்க ரீதியாக அணி சேர வேண்டிய அவசியம் இன்று நமக்கெல்லாம் ஏற்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு மக்களோட பிரச்சனை எடுத்துக்கிட்டா போர் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் வேலை வாய்ப்புகள் பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. இந்த வேலை வாய்ப்புகளுக்கு ஏகாதிபத்திய கொள்கைகள் தான் பெரும் பிரச்சனையா இருக்கு. கடந்த 2 மாதங்களா இந்த கிட்டத்தட்ட வந்த பிறகு சில வருடங்களாக தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதை இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தா ஆரக்கல் முதற்கொண்டு பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் தொழிலாளர்களை 35,000 பேர் வேலையிலிருந்து ஆரக்கல் நிறுவனம் வெளியெடுக்குது. இன்னொரு பக்கம் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் எடுக்குது, மெட்டா நிறுவனம் எடுக்குது. இப்படி பல 1000 தொழிலாளர்களை சர்வசாதாரணமாக சில மாதங்கள் அனுப்பிச்சிருக்காங்க. போன வருடம் பல லட்சம் தொழிலாளர்களை அனுப்பியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் வேலை இழப்பு, இன்னொரு பக்கம் கடுமையான விலைவாசி ஏற்றம். எல்லா பொருளும் இன்னைக்கு ஏறி இருக்கு. கொரோனாக்கு அப்புறம் அத்தனை பொருட்களும் விலை ஏறி இருக்கா இல்லையா? குறைஞ்சபட்சம் 50% ஏறி இருக்கு. நமக்கு
சாதாரண கட்டட தொழிலாளர்கள் அன்றாடம் உபயோகப்படுத்துகிற எல்லா பொருட்களுக்கும் இன்னைக்கு விலை ஏறிருக்கு. நாம் ஏன் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து பேசுகிறோம்? ஏன் எல்லாத்துக்கும் ஏகாதிபத்தியம் காரணம் சொல்றோம்? அப்ப இந்த பாதிப்புகளுக்கு பின்னாடி எப்படி ஏகாதிபத்தியம் சம்பந்தப்பட்டிருக்கு? ஏகாதிபத்தியங்கள் இன்று ஏன் போருக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு? உலகம் முழுக்க இது 20ஆம் நூற்றாண்டு முதல்ல ஏகாதிபத்தியங்கள் உலகம் முழுக்க தங்களுக்குள்ள பங்கு போட்டுக்கிட்டாங்க. எப்படி பிரிட்டிஷ் இந்தியாவை ஆக்கிரமிச்சதோ, எப்படி காலனியாக மாத்திச்சோ, அந்த மாதிரி பிரிட்டன் கிட்டத்தட்ட 50% மேல உலக நாடுகளில் தன்னோட காலனிகளை நிறுவியது. பிரிட்டன் மட்டுமா? பிரான்ஸ், போர்ச்சுகல், ஜப்பான், இப்படி பல நாடுகள் ஏகாதிபத்தியங்களாக மாறுச்சு. ஏகாதிபத்தியம் எப்படி மாறுச்சு? பொருளை உற்பத்தியை குவிக்கிறான், சந்தையில் போட்டி போட்டு கொண்டு உற்பத்தியை செய்கிறாங்க. இது ஏகபோகங்களாக மாறுது. எப்படி கூட நிதி நிறுவனங்களையும் சேர்த்துக்குது. எப்படி ப்ரொடக்ஷனில் ஏகபோகத்தில் வருதோ அதே மாதிரி ஃபினான்ஸ் செக்டார்லையும் ஏகபோக நிறுவனங்கள், இந்த 2 நிறுவனங்களும் சேர்ந்து ஏகபோக நிதி மூலதன ஆதிக்கங்களாக மாறுகிறது. ஒரு கட்டத்தில் பொருளை ஏற்றுமதி செய்வதிலிருந்து மூலதனத்தை ஏற்றுமதி செய்வதாக மாற்றுறாங்க. அப்ப இந்த நிதி மூலதன ஆதிக்கம் இந்தியா போன்ற நாடுகளை ஒட்ட சுரண்டி இந்தியா வளர்வதை பிரிட்டன்காரன் இந்தியாவை வளர்க்கல. அது உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும், நம்ம நாட்டிலேயே தெரியும். பிரிட்டன்காரன் என்ன பண்ணான்? இங்கே வந்தா உற்பத்தி செஞ்சா, உற்பத்தி அவங்க நாட்டில் செஞ்சா திருப்பி இங்கே எடுத்துன்னு வந்து கொட்டணும். காலணிகளை 2 வகையாக பங்கிட்டு கொடுத்துக்கிட்டாங்க. ஒன்று சந்தையாக பயன்படுத்தி கொண்டாங்க, இன்னொன்று மூலதன பொருள்களை கொடுக்குற நாடாக மாற்றிக்கிட்டாங்க. அவங்க அவங்களோட உற்பத்தியை ஏகபோகத்தை கட்டியமைக்கிறதுக்கு ஒரு பக்கம் மூலதன பொருட்களை கச்சா பொருட்களை இறக்குமதி செய்கிற நாடாக மாற்றுறாங்க. காலணிகள் இதுக்கு தான் தேவைப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டு இறுதியில் ஏகபோகங்களாக ஏகாதிபத்தியங்களாக வளர ஆரம்பிச்சது. 20ஆம் நூற்றாண்டு முதல்ல அது முழுவதுமாக உலகை பங்கிட்டு கொண்டது. ஒரு ஏகாதிபத்தியம் என்றாலே சமனற்ற வளர்ச்சின்னு பேசணும். பிரிட்டன் சூரியன் மறையாத பூமி அப்படின்னு பீத்திக்கிட்டான். ஆனா நிலைமை என்ன? ஜெர்மன் போன்ற நாடுகள் ஏகாதிபத்தியங்களாக வளர்ந்த பிறகு அது உலக சந்தையை பிடிக்க முயற்சி பண்ணது. ஆனா அதுக்கு காலணிகள் இல்லை. அதனால் அந்த காலனிய போட்டியில ஈடுபடுறாங்க. ஒரு கட்டத்தில் அணிகளாக மாறுகிறார்கள். ஏகாதிபத்தியங்களுக்கிடையே அணிகள் உருவாகிறது. பிரிட்டன் தலைமையில் ஒரு அணியும் ஜெர்மன் தலைமையில் ஒரு அணியும் உருவாகிறது. அதுக்கு முதல் உலக போர் எதற்கு? காலணிகளை பிடிப்பதற்காக தான் நடக்குது. காலணிய சந்தை, கச்சா பொருள், இதை யார் ஆதிக்கம் செலுத்துவது? இதற்கான போட்டி தான் முதல் உலக போர். அன்று ஆரம்பிச்சது இன்றைக்கு வரைக்கும், இந்த ஏகாதிபத்தியம் ஒழியும் வரைக்கும் இந்த போர்களை ஒருபோதும் நாம் தவிர்க்க முடியாது. ஏகாதிபத்தியம் என்றாலே போர். அமைதி வழியிலும் பங்கிட்டுக் கொள்ளும். ஆனா அமைதி வழியில என்னைக்குமே அது முடிச்சுக்குமான்னு கேட்டா அது தவிர்க்க முடியாம போருக்கு போய் தான் முடிக்கும். ஈரான் மீதான போர் என்ன? காசா மீதான போர் என்ன? ட்ரம்ப் உலகம் முழுக்க தன்னுடைய பாசிச ஆட்சியை எந்தவித மறைமுகமா எந்த விஷயத்தையும் செய்யாம நேரடியா பாசிசத்தை கட்டவிழ்த்து விடுகிறார். தினம் ஒரு பேச்சு, தினம் ஒரு நாட்டை டார்கெட் பண்றார். வெனிசுலாவின் அதிபரை கடத்துகிறார். எந்த சர்வதேச சட்டங்களும் அவரை கட்டுப்படுத்தாது. எந்த சர்வதேச நிறுவனங்களும் அவரை கட்டுப்படுத்த முடியாது. ஏனென்றால்
ஏகாதிபத்தியங்களுக்காக தான் சர்வதேச நிறுவனங்கள் IMF, WTO, ஐநா எல்லாமே ஏகாதிபத்திய நிறுவனங்களின் ஒரு அங்கம்தான். அதெல்லாம் இவர் தோல் உரிச்சு இன்னைக்கு காட்டிட்டார். இன்னைக்கு போராடுபவர்கள் ஏகாதிபத்தியங்களை அம்பலப்படுத்துற நிலைமையில இல்லை. இன்னைக்கு போராடுபவர்கள் மாற்று வைத்து அணி திரட்டி போராட வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கமே வழியா இன்னைக்கு அம்பலப்படுத்த வேண்டிய அவசியங்கள் இல்லை அப்படின்றத இன்னைக்கு ட்ரம்ப் வந்த பிறகு நிதர்சனமாக மாறி இருக்கு. பொருளாதார நெருக்கடி, இந்த ஏகாதிபத்திய கும்பல்கள் இன்னைக்கு ஏன் ட்ரம்ப் வந்த பிறகு தொடர்ச்சியாக பல்வேறு போர்களில் ஏன் ஈடுபடுறார்? வந்த உடனே வெனிசுலா, ஈரான், காசா, பல நாடுகள் மீது, ஏன் கிரீன்லாந்து, மெக்சிகோ, பெரு, இப்படி பல நாடுகள் மீது தன்னுடைய காலனி ஆதிக்கத்தை, தன்னுடைய போரை, ஏகாதிபத்திய கொள்கையை அவர்கள் மேல திணிக்கிறதுக்கு அந்த நாடுகளை ஆக்கிரமிக்க முயற்சி பண்றாங்க. ஏன் இன்று? ஏன்னா உலகம் முழுக்க பொருளாதார நெருக்கடி, இந்த ஏகாதிபத்திய கும்பல்கள் ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார நெருக்கடியில சிக்குண்டு கிடக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரஷ்யாவும் சீனாவும் எழுந்து வருது. அமெரிக்கா ஈராக் மீது போர் தொடுக்கும் போது, அடுத்து ஆப்கானிஸ்தான், இப்படி பல்வேறு நாடுகள் மீது போர் தொடுக்கும் போது சீனா அமைதி வழியிலேயே பல நாடுகளை பொருளாதார ரீதியாக ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். அதன் விளைவு உலகத்தின் உற்பத்தியில் முதன்மை நாடாக இன்னைக்கு சீனா மாறி இருக்கு. ஏகாதிபத்தியமாக, தவிர்க்க முடியாத ஏகாதிபத்தியமாக அமெரிக்காவையும் மிஞ்சி இன்னைக்கு சீனா வளர்ந்திருக்கு. தோழர்களே, இன்னைக்கு ஏகாதிபத்திய முகாம்கள் ஒரு பக்கம் சமனற்ற வளர்ச்சியால் இன்னைக்கு ரஷ்ய சீனா முகாம் எழுந்து வருது, இன்னொரு பக்கம் அமெரிக்க நாட்டோ அணி வீழ்ந்து வருது. இதன் விளைவு காலணிகளையும் சந்தைகளையும் யார் கட்டுப்படுத்துவது என்பதுதான் இன்னைக்கு பிரச்சனை. அதுக்கு பின்னாடி தான் இது எல்லா போருக்கான காரணங்களும் இருக்கு. இன்னைக்கு இந்த ஏகாதிபத்திய போர்களுக்கு பின்னாடி இந்த சீனாவை அமெரிக்கா கட்டுப்படுத்த முயற்சிக்கிறது, ரஷ்யாவை ஐரோப்பா கட்டுப்படுத்த முயற்சிக்கிறது. இதன் விளைவு ரஷ்யாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் நடுவில் உக்ரைன் பலி கொடுக்கப்படுகிறது. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில நல்ல போட்டியில இன்னைக்கு ஈரான் பலிகளாக்கப்பட்டிருக்கு. ஏகாதிபத்திய முகாம்கள் அவர்களுக்குள்ள நடக்கிற சண்டையில எல்லா நாடுகளையும் தங்களுக்கு பலிகளாக மாற்றி கொண்டு இருக்கிறார்கள். மறுபங்கீடுதான் இன்று பிரச்சனை. இன்றல்ல, கடந்த 100 ஆண்டுகளாக இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு அது மேலும் மேலும் கடுமையான மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடாமல் அமைதியை பெற முடியாது. நாம் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடாமல் வேலை வாய்ப்புகளை பெற முடியாது. மறுபங்கீடை எதிர்த்து, ஏகாதிபத்தியங்களுக்கு இடையில் நடக்கும் மறுபங்கீடை எதிர்த்து தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும். 3ஆம் உலக நாடுகள் ஒன்று சேர்ந்து ஏகாதிபத்திய கொள்கைகளை எதிர்த்து போராட வேண்டிய அவசியத்தில் இன்னைக்கு நாடுகள் இருக்கு. அந்த 3ஆம் உலக நாடுகளின் ஆட்சியாளர்களை அவர்கள் கடைபிடிக்கிற பொருளாதார கொள்கையை நாம் விமர்சித்து அவர்களுக்கு 3ஆம் உலக நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார கொள்கையாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுக்க வேண்டும். அவர்கள் செய்வார்களா? மோடி செய்வாரா? மோடி இன்னைக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அமெரிக்காவோட போடுறாரு, இந்த பக்கம் போய் ஐரோப்பிய நாடுகளோட போடுறாரு. ஆனா 3ஆம் உலக நாடுகளோடு சேர்ந்து போடுவத ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை போடுறதுக்கு ரெடியா இல்லை. ஏன்?
ஏன்னா உலகத்தை இந்த ஏகாதிபத்தியங்கள் கட்டுப்படுத்துகிறது. நேரடியா பார்க்கிறோம், அமெரிக்கா ஈரான் மீது போர் தொடுக்க உடனே சொல்றான் ஈரானோட ஆயில வாங்கக்கூடாதுன்னு இந்தியாவுக்கு கட்டளையிடுகிறான். பின்பு நான் உனக்கு சலுகை தரேன், 30 நாள் ரஷ்யாவோட வேணா வாங்கிக்குவன்றான். யாரிடம் வாங்குவது என்பது அமெரிக்கா உலகத்துக்கு சொல்கிறது. அவன் நிபந்தனைகளை விதிக்கிறான், உலகத்துக்கே நிபந்தனை விதிக்கிறான். அப்படியே என்ன அர்த்தம்? உலக சந்தையை அவன் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். இது நாம இன்னைக்கு அமலப்படுத்த வேண்டியதெல்லாம் இல்லை. இன்னைக்கு ட்ரம்ப் அதை நேரடியாக செஞ்சுக்கிட்டு இருக்கார். இதை எதிர்த்து மக்கள் ஒன்று திரள வேண்டும், வர்க்க அணிகளை அமைக்க வேண்டும், உலக தொழிலாளர்களோடு ஒன்று சேர வேண்டும், ஒடுக்கப்பட்ட நாடுகளுடன் ஒன்று சேர வேண்டும் என்பதுதான் இந்த மே நாளின் அறைகூவலாக கூறிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.